வணக்கம். வேர்ல்டுல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி. அவங்க இன்வெஸ்டர்ஸ் வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் குடுத்து திருப்பி ரீபே பண்ண முடியல. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன், எதனால இந்த பிரச்சனை வந்தது? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த சிக்கல் வந்து இன்வெஸ்டர்ஸ் லெவல்ல ஒரு பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி. இதில பாதிப்பு வந்தா ஓவரால் எக்கானமிய எப்படி பாதிக்கப் போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல நீங்க லேர்ன் பண்றதுக்கான, ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 26 பில்லியன் ஃபண்ட் சைஸு. இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி பிளாக் ராக் அப்படின்ற ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி. இவங்க 26 பில்லியன் ஃபண்டு. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, HPS கார்ப்பரேட் லெண்டிங் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் லோன் மாதிரி கம்பெனிஸ்க்கு இவங்க லோன் இஷ்யூஸ் பண்ணுவாங்க. அது மூலியமா வர இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்க அப்ரிஷியேட், அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஏத்த மாரி அப்ரிஷியேட் பண்ணி குடுப்பாங்க. இதில இவங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸு, டெக் கம்பெனிஸு, ரீட்டெயில், அதே மாதிரி பிரைவேட் பிசினஸஸ்க்கு இவங்க வந்து லெண்ட் பண்ணுவாங்க. அது மூலியமா 10% இல்ல அதுக்கு அதிகமாகவோ இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, $1.2 பில்லியன் அளவுக்கு வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் சடனா இந்த 2026ல குடுத்திருந்தது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது ஃபண்ட்ல 9% அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் ரெக்வெஸ்ட். ஆனா பிளாக் ராக் சொன்னது 5% மட்டும் தான் எங்களால பே பண்ண முடியும் அப்படின்னு. மேக்ஸிமம் கேப் வந்து ரிடெம்ப்ஷன் கேப் 5% அப்படின்றது. அப்ப என்னன்னா, கேட்ட அமௌண்ட் $1.2 பில்லியன். இந்த 1.2 பில்லியன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 11,000 கோடி அளவுக்கு. ஆனா இவங்க இஷ்யூ பண்ண முடியும்னு சொன்னது நியர்லி ரூ. 5,000 கோடி அளவுக்கு தான் எங்களால இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்றத குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு இன்வெஸ்டர் சைட்லயும், இண்டஸ்ட்ரிலயும் அதிர்வலைய ஏற்படுத்துச்சு. அ இதில நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓவரால் இ பிளாக் ராக்ன்ற ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி, ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி வேர்ல்டு லெவல்ல. இவங்க இந்த ரிடெம்ப்ஷன மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சிஸ்டம். எதனால இவங்க அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு? இத பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நமக்கு டிரான்ஸ்பரன்ட்டா இல்ல. இப்போ ஓவரால் இந்த இண்டஸ்ட்ரியோட சைஸ் என்னன்னா, இது பேர் வந்து ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரெடிட் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ₹170 லட்சம் கோடி அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியோட சைஸ், இன்வெஸ்ட்மென்ட் சைஸ். ஸோ இப்போ பிளாக் ராக் மட்டும் தான் இந்த பிரச்சனையானா? இல்ல. இதுதான் இப்போ இது வந்து கம்பெனில இருக்கிற பிரச்சனை கிடையாது. முதல் விஷயம். இந்த இண்டஸ்ட்ரியில இப்ப பிளாக்ஸ்டோன் ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட இவங்களோட ஃபண்ட் சைஸ் $82 பில்லியன் அளவுக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரே நேரத்தில வித்ட்ரால் பண்ண வந்ததிலயும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ்டோன் வந்து நியர்லி 400 மில்லியன் அளவுக்கு அவங்களோட ஓன் ஃபண்ட இன்ஜெக்ட் செய்து, அது மூலியமா இவங்க ரிடெம்ப்ஷனுக்கு அலோ பண்ணியிருந்தாங்க. ப்ளூ ஓல் கேப்பிட்டல் அப்படின்ற கம்பெனி. கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரிடெம்ப்ஷன வந்து ஹால்ட் பண்ணியிருந்தாங்க. அ கே இப்ப கேஷ் இல்ல. பட் அதுக்கு பதில் இன்ஸ்டெட் IOU நோட்ஸ் அப்படின்றத இவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இந்த கேஷ் வந்து தருவோம் அப்படின்றதுக்கான ஒரு அஷ்யூரன்ஸ் அப்படின்றது. எனக்கு அத பத்தின டீட்டெயில் அ அவைலபிள் இல்ல. ஸோ அப்ப என்னன்னா, இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற கம்பெனி ஸ்டாக்ஸ்ல ஷார்ட் செல்லிங் வந்து மோஸ்ட்லி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அசெட் மேனேஜ்மென்ட் இந்த மாரி லார்ஜ் கிரெடிட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு ஃபால் ஆச்சு. KKR, அப்போலோ, கேர்லில், அரிஸ், TPG இந்த குரூப்ஸோட ஷேர்ஸ்லாம் 5-6% கிட்ட ஃபால் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில பிக்கர் ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்னா, லோன் டீஃபால்ட். நான் லோன் குடுக்குறேன். வாங்குனவர் வந்து டீஃபால்ட் பண்ணிட்டா, அதோட பாதிப்பு எனக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, அம் கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெவி டெட் வந்து ரீட்டெயின் பண்ணியிருந்தது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ஸ்லோ டவுன், ஏஐயோட காம்படிஷன், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ப்ராஃபிட்ட வந்து கம்பெனிஸ்க்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கம்பெனிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்போது, அது வந்து இந்த இந்த கிரெடிட் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டா கிரியேட் ஆகும். ஸோ அப்ப இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரெடிட் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் ஹைலி ரிஸ்க்.
ஸோ நெறைய பேர் வந்து 10-12% ஈல்டு கிடைக்குது அப்படின்றதுனால, நெறைய பேர் ஒரு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. இந்த இந்த மாரி அசெட் மேனேஜ்மென்ட் வந்து என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம். லிக்விடிட்டி வந்து ரொம்ப இதில மோசமான ஒரு விஷயமா கூட பார்க்கலாம். ஏன்னா லிக்விடிட்டின்றது எனக்கு எப்ப நம்ம பணம் தேவையோ, அத நான் ரிடெர்ம் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில கொஞ்சம் குறைவு. கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏஎம்சியும் அத இன்ஷூர் பண்ணுவாங்க. பட் ஆனா ரிஸ்க்ன்றது ஆல்வேஸ் இதில கொஞ்சம் அதிகம். ஸோ அப்போ இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் ஒரு சின்ன அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு இப்போதைக்கு. பட் இது பெரிய அளவுக்கு மூவ் ஆகுமா? ஏன்னா, இதில ஒரு கம்பெனின்றத விட ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டெப்ப இப்போ ரீசென்ட்டா எடுத்திருக்கிறது. இது இது இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆகுமா? இல்ல இத மறுபடியும் இன்னும் அ பெரிய அளவுக்கு இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்படின்றத அடுத்தடுத்து வரப்போற நியூஸ பொறுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சென்னை ட்ரேடிங் அகாடமிய சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெய்லி மார்க்கெட் நியூஸ் நீங்க டைம் டூ டைம் ரிசீவ் பண்ணலாம். நன்றி. வணக்கம்.